அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் இட்லி மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே இந்த பவுடர், அதாவது அரிசி மாவு மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் உளுந்தம்பருப்பு அரைச்சி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எனக்கு அரைச்சி கொடுங்கம்மா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறதுனால நீங்கள் வந்து இதை அந்த மாவு மட்டும் எடுத்து உப்பு போட்டு கரைச்சி நல்ல சாதாரணமாக இட்லி வந்து நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி நல்லா புளிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போய் இந்த வீடியோவில் மாவு எப்படி ரெடி பண்ணுறான்றதை பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், உளுந்தம்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு, ஊற வைக்கக்கூடாது, கழுவிடணும். கழுவிட்டு வெந்தயத்தையும் இதையும் பாருங்கள் நான் ஒன்றா போட்டு காய வச்சுருக்கேன். இது நல்லா மொறுமொறுன்னு காய வைக்கணும். காய வச்சிங்கன்னா தான் இட்லியோட கலர் வந்து நல்ல ஒயிட் கலரில் வரும். ஃபாரின்லலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் வெயிலெலாம் இல்லைம்மா அப்படின்னா நீங்கள் ஈர துணியில் தொடச்சிட்டு இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் சோயா. நான் சோயா மட்டும் கழுவில் நான் ஈர துணியில் தொடச்சிக்கிட்டேன். இப்போ 1 கிலோ இட்லி அரிசிக்கு 250 கிராம் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா போட்டுக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. உளுந்து வெந்தயம் ரெண்டுமே வந்து நல்லா கழுவிட்டு நல்ல வெயிலில் போட்டு நல்லா காய வைக்கணும். காய வைக்கும் போது என்ன பண்ணணும்னா நல்லா மொறுமொறுன்னு காய வச்சிடணும். ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி சோயாவை நான் கழுவில் ஈர துணியில் தொடச்சிட்டேன். இதெல்லாம் மொறுமொறுன்னு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ராகியோ கோதுமையோ அரைச்சிருக்கக்கூடாது. அதாவது மிஷினில் நமக்கு முன்னாடி அரைக்கும் போது நம்ம அவங்க யாரும் அரைச்சிருக்கக்கூடாது. அரிசி அரைச்ச மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. உளுந்து, சோயா, வெந்தயத்தை தனியாக பவுடர் பண்ணிக்கணும். பாருங்கள், அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டேன். இது இட்லி அரிசி தான். இது 5020 இருந்தாலும் பரவாயில்ல, இட்லி அரிசி மாவரிசின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதையுமே நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு நல்லா மொறுமொறுன்னு காய வைக்கணும். வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கடிக்கிறதுக்கு வரணும், பல்லில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அரிசியை தனியாக வந்து ரவை மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, வெயிலில் காய வச்ச அரிசியும் உளுந்தம்பருப்பையும் மிஷினில் தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அரிசியை வந்து ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா இதை ஒரு வாட்டி ஆற வச்சிடணும். அப்படி மிஷினில் அரைக்கும் போது மாவு சூடாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே எடுத்து பேக் பண்ணோம்னா வண்டெல்லாம் வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சு ஆற வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த பொடியெல்லாம் நல்லா ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ வந்து ஜல்லடை வச்சுட்டு இந்த மாவெல்லாம் ஜலிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே ஜலிச்சுட்டு இட்லிக்கு மாவு எப்படி வந்து கலக்கி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இதில் நான் 4 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இது மெஷர்மெண்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு எடுத்துக்கிறேன். நல்லா சாதாரணமாக பச்சை தண்ணி தான், அதை ஊற்றி நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு.
ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. நைஸாக இருந்ததுனா தான் நமக்கு வந்து இட்லி கொல கொலன்னு வரும். இந்த மாதிரி ரவை பதத்தில் வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி மாவு பக்குவத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. இப்போ ஆட்டின மாவு மாதிரியே இருக்க பாருங்கள். உங்களுக்கு பவுடர் மாவுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து சோடாவோ தயிரோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாவு மட்டும் கரைச்சி வச்சிங்கன்னா போதும். இதை நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம நேற்று நைட்டு என்ன பண்ணோம், இதை மாவு நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இப்போ எடுத்து பார்க்குறோம். இதை புளிக்கிறதுக்கு நமக்கு 8 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா திடம், நல்லா கரெக்டாக நம்ம மாவு கரைச்சி வச்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி வந்து பந்து பந்தாக வரும். பாருங்கள் 4 கப்பு மாவுக்கு நான் பாருங்கள் 7 இட்லி ஊற்றிட்டு இன்னும் மீதி மாவு இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவுலேயே உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தோசையும் ஊற்றி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். மீதி இருக்கிறது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மாவு போட்டு கரைச்சி புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லியை ஊற்றி இதில் வச்சிட்டோன்னா இது வேகிறதுக்கு சாதாரணமாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே நேரம் 10 நிமிஷம் அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயே நம்ம தோசை ஊற்ற போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தோசை வந்து நல்ல முருகலாக வரும். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு தோசை. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல மெல்லிஸாகவும் இருக்குது, நல்ல ப்ரௌன் கலர்லேயும் வந்திருக்கு பாருங்கள். இதை ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுலேயே இட்லி பொடி பூண்டு பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்ல வெங்காயம்லாம் நல்லா செவக்க வெந்துடும். பார்க்குறதுக்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ரெடிமேட் மாவு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஜம்முன்னு ஊத்தாப்பெல்லாம் பாருங்கள் புசு புசுன்னு எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ இட்லி பானையில் இட்லி எடுத்துருவோம். பாருங்கள் பார்க்குறதுக்கு சும்மா அருமையாக இருக்குது. தண்ணி தெளிச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா சுட சுட இருக்குது பாருங்கள். ஊத்தாப்பம் வந்து நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா முருகலாக சூப்பராக வந்துடுச்சு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் மாவில் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வாங்கி பாருங்கள். அதாவது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அருமையான இட்லி உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா நம்மளுடைய ஈரோடு அம்மாச்சி மசாலா வகையிலேயே இந்த இட்லி மாவு, இன்ஸ்டன்ட் இட்லி மாவும் உளுந்தம்பருப்பு சேர்த்தும் இருக்குது. உளுந்தம்பருப்பு சேர்க்காமையும் அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். இது ஃபாரின்ல இருக்கவங்களுக்குலாம் புளிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ மிக்சியில் அரைக்கும் போது என்னாகும், நல்லா புளிச்சிரும், சூடாகி புளிச்சிரும். இப்போ நம்ம கரைச்சி வைக்கும் போது இட்லி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்க கூட எங்களுக்கு டைம் இல்லைம்மா, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு மாவு ரெடி பண்ணி கொடுத்துருங்க, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே போட்டு இதை கரைச்சி புளிக்க வச்சா போதும், எங்களுக்கு வந்து அப்படியே இட்லி ஊற்றுற மாதிரி எங்களுக்கு வந்து மாவு ரெடி பண்ணி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டதுனால நான் இப்போ அந்த மாவு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். இதே மாதிரி மாவை நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாவை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ, இது நான் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, வெந்தயம் எல்லாமே போட்டு நான் பவுடர் பண்ணி உங்களுக்கு பேக்கிங்கில் நான் தந்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்களே கூட ரெடி பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து டைம் இருக்குமான்றவங்க இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். நல்ல அருமையான இட்லிலாம் வரும். டைம் இல்லாதவங்க இந்த மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இட்லி சுட்டு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் எப்படி பிடிச்சிருந்ததா என்றதை உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.